இப்போ நான் என் கண்கூட என் நண்பர் வந்து 2 இடத்துல ரெஸ்டாரண்ட்டில் ஃபெயில் ஆனார். 3வது இடத்த லொக்கேஷன் மாற்றி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டார். இதில் வந்து ஒரு விஷயம் வந்து பேஷன்ஸ் வேணும் சார். அதே மாதிரி ஆப்ரேஷன் காஸ்ட்டுக்கு ஃபண்டு வேணும். 5 லட்ச ரூபா போட்டு கடை ஆரம்பிக்கிறதுக்கு எல்லார் கையிலையும் காசு இருக்குது. மாதம் அந்த 5 லட்ச ரூபா பிஸ்னஸ் மாடல் வந்து லட்ச ரூபா வரைக்கும் செலவு வைக்கும். ஸ்டாஃபுடைய சம்பளம் காலையிலேருந்து தோசை மாஸ்லேருந்து நீங்கள் எடுத்து ஈவினிங் ராத்திரி வரைக்கும் ரன் பண்ணணும்னா 50 லட்ச ரூபாவில் பெரிய கடை ஆரம்பிச்சிடுறீங்க. சம்பளம் மட்டுமே 7 லட்சம் ரூபா. ஒரு 35 40 ஸ்டாஃப் வேணும். வாஷிங்கெல்லாம் ஷிஃப்ட் வைஸ் வச்சா 100 பேர் சீட்டிங் உள்ள ரெஸ்டாரண்ட்டுக்கு வாடகை இருக்குது. வாடகை 3 லட்சம் வச்சுங்க. அப்போ உங்களுக்கு ரன் பண்ணுறதுக்கே 20 லட்சம் வேணும். 50 லட்ச ரூபா மாடல் ரன் பண்ணுறது இது யாருமே யோசிக்கிறது இல்லை. அந்த கடையில் இவ்வளோ கூட்டம் இருக்குது, அந்த கடையில் இவ்வளோ கூட்டம் இருக்குது. இப்போ நீங்கள் பெரிய பெரிய கடைகள் இங்கே மெஸ் எல்லாம் பெரிய லெவலில் மார்க்கெட் பண்ணுறாங்கல்ல. மாதம் இப்போ நான் சொன்ன 2 எக்ஸாம்பிள் இருந்துச்சு இல்லையா. ஒரே ரோட்டில் 4 கடை ஏன் திறக்கிறாங்க? போட்டியாளரை வர விடுறதில்லை. ஏன்னா எவனாவது வந்து கடையை போட்டுற மாட்டான். நானே கடையை போடுறேன், வாடகை போனாலும் போயிட்டு போகுது. எனக்கு போட்டியாக கொடுத்தா வரமாட்டான். அப்போ அந்த ரோட்டில் எவன் எந்த கடையில் டீ குடித்தாலும் என் கடையில் தான் டீ குடிப்பான். மீடியா மைண்ட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீடியா மைண்ட்ஸ் வந்து நான் ஷரத். கன்சல்டன்ட் அப்படிங்கிற வேர்டு நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்போம். 2 வீலர் விற்கிற கூட கன்சல்டன்ட் இருக்காங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஒரு கன்சல்டிங் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 2021 கன்சல்டிங் போயிட்டு இருக்கு. மிஸ்டர் சிதம்பரம் சார் ஃபுட் பிஸ்னஸ் கன்சல்டன்ட் கூட தான் இருக்கோம். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சிதம்பரம் சார். ஃபுட் பிஸ்னஸ் கன்சல்டிங்னு என்ன, உங்களுக்கு அதோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னெல்லாம் இருக்குங்க சார் ஃபுட் இண்டஸ்ட்ரியில்? நான் வந்து மும்பையில் என்னோட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டை முடித்தேன் சார். கிட்டத்தட்ட 20 இயர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியில் அனுபவம் இருக்குது. கொல்கத்தாலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் இந்தியாவில் மல்டிபிள் சிட்டிஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். மும்பையில் ஒர்க் பண்ணியிருக்கேன், பெங்களூரில் ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னோட இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது சிங்கப்பூரில் ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸ். இந்த 20 இயர்ஸில் 10 இயர்ஸ் இந்தியாலையும் 10 இயர்ஸ் வந்து சிங்கப்பூர்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாருக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. பார்த்தீங்கன்னா புதுசாக தொழில் பண்ணுறவங்களுக்கு அனுபவம் வந்து ஒரு குறையாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நிறையா சொல்யூஷன் நான் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். சார் இப்போது ஆஸ் அ ஃபுட் பிஸ்னஸ் கன்சல்டண்ட்டாக நீங்கள் ஒரு அப்கமிங் பிஸ்னஸ் மேனாக இருக்கட்டும், இல்லை எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் ஓனருக்கு என்ன மாதிரி சொல்யூஷன்ஸ் கொடுப்பீங்க? என்ன பண்ணுறீங்க சார்? நீங்கள் ப்ரைமர்லி என்ன பண்ணுறீங்க சார் ஆஸ் அ ஃபுட் கன்சல்டன்ட்? இப்போ எங்ககிட்ட வந்து ஒரு ஃபுட் பிஸ்னஸ் கன்சல்டிங் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா முதல்ல நாங்கள் என்ன பண்ணுவோம், உங்களோட ப்ராப்ளத்தை கேட்போம். இது நீங்கள் சிமிலர் டு ஒரு டாக்டர் பேஷண்ட் அப்ரோச் கூட வச்சுக்கலாம். இப்போ ஒரு டாக்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க, சார் எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு உங்கள் குறைகளை சொல்லுவீங்க. டாக்டர் கேட்பார். இதே மாதிரி நாங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸில் உள்ள குறைகளை கேட்போம். இதுக்கப்புறம் டாக்டர் என்ன சொல்லுவார், ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வர சொல்லுவார். நாங்களும் இதே தான் சொல்லுவோம், சார் எனக்கு ஸோ ரிப்போர்ட் வேணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா வந்து டாப் செல்லிங் ஐட்டம் என்ன, கடையிலேயே ஓடாத ஐட்டம் என்ன, எந்த நேரத்தில் உங்கள் கடையில் கூட்டம் அதிகமாக இருக்குது, எந்த நேரத்தில் உங்கள் கடையில் கூட்டம் அதிகமாக இல்லை, எந்த நாள் கடையில் கூட்டம் அதிகமாக இருக்குது, எந்த நாள் வந்து கடையில் கூட்டம் அதிகமாக இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், நிறையா விஷயங்கள் வந்து எங்கள் கன்சல்டிங் வரவங்ககிட்ட நாங்கள் ரிப்போர்ட் ஃபார்மில் கேட்போம். இன்னொன்று நிறையா பேர் வந்து பிஸ்னஸ் லாஸ் பண்ணுறதுக்கான காரணம் வந்து அக்கௌண்டிங்கை ஒழுங்காகவே பார்க்கறது இல்லை. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டே எப்படி இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ என்கிட்ட நிறையா பேர் வரவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் வந்து கடை ஓடுது ஆனால் லாபம் இல்லை அப்படிம்பாங்க. அதுக்கெல்லாம் என்ன ரீசன் அப்படின்னா, அவங்க கணக்கு வழக்கே பார்க்கறது இல்லை. இன்னொன்று சின்ன பிஸ்னஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் என்ன நடக்குது, இன்றைக்கி ஒரு ஃப்ரெண்டு காசு போடுவார், நாளைக்கு இன்னொரு ஃப்ரெண்டு காசு போடுவார். அப்படிங்கும்போது நிறைய குளறுபடிகள் ஏற்படுது. இவங்க ப்ராப்பராக வந்து ஒரு அக்கௌண்டிங் சிஸ்டம் மெயின்டைன் பண்ணுறது கிடையாது. இன்னொரு விஷயம் என்ன நடக்குது அப்படின்னா சார், வீட்டு செலவையும் கடை செலவையும் போட்டு குழப்புவாங்க. இப்போ கல்லால் காசு இருந்தால் நாளைக்கு பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இது கணக்கிலே வராது. பிஸ்னஸ் காசை தனியாக பிரித்து தான் பார்க்கணும். இந்த மாதிரி அக்கௌண்டிங் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு நாங்கள் ரொம்ப பேசிக்காக, நாங்கள் அக்கௌண்டன்ட் இல்லாட்டியுமே ஒரு கணக்கு வழக்கை எப்படி பார்க்கணும், 20 வருஷமாக அந்த இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்கோம். நம்ம அனுபவத்தில் ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரியோட கணக்கு வழக்கை எப்படி தெளிவாக பார்ப்பாங்கன்னு தெரியும். இவங்களுக்கு கணக்கு வழக்கே பார்க்க தெரியல. இன்னொன்று என்ன ப்ராப்ளத்தினால கடை ஓடலாங்கிறது இவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சார், கன்சல்டன்ட் ஏன் ஒருத்தருக்கு தேவை அப்படின்னா, இப்போ உங்களுக்கு நீங்களே பொண்ணு பார்க்க போனீங்கன்னு வச்சு உங்களுக்கு பதட்டமாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்டுக்கு பொண்ணு பார்க்க போனீங்கன்னு வச்சுங்களேன், டே மச்சான் ஓகேடா அப்படிம்பீங்க இல்லையா? இது ஒரு பதட்டமே இருக்காது. இப்போ எனக்கே என் ப்ராப்ளத்தை நான் யோசிச்சா இன்னொருத்தர் என்னை கைட் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நானே அதுக்கு சொல்யூஷன் தேடும் போது நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுவேன். ஸோ நம்மகிட்ட வரவங்க நிறையா பேர் வந்து இது என்ன யோசிப்பாங்கன்னா, கன்சல்டிங் தேவையா, எனக்கு ப்ராப்ளம் எனக்கே தெரியுமே அப்படின்னு. ஆனால் நிறையா பேருக்கு உண்மையாகவே அவங்க ப்ராப்ளம் தெரியறதில்ல. இப்போ நான் 2 கேஸ் ஸ்டடி எங்களோட கிளைண்ட்டோடதே சொல்கிறேனே. ஒரு சாலட் பிஸ்னஸ் பண்ணுறவர் சென்னையிலேருந்து வந்திருந்தார். அவர் வந்து என்ன சொன்னார், சார் எனக்கு வந்து பிஸ்னஸ் வந்து பத்தலை,
அப்படின்னு தான் வந்தார். மாதம் 2000 சேலட் வந்து சென்னையில் விற்கிறார். மாதம் 30,000 40,000 லாஸ் ஆகுது சார் அப்படின்னாரு. 2000 சேலட் விற்று 30,000 40,000 ஏன் லாஸ் ஆகுது அப்படின்னு கேட்கும்பொழுது, இல்லை சார் எனக்கு வந்து சேல்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னாரு. நாங்கள் என்ன சொன்னோம், ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொண்டு வாங்க அப்படின்னோம். அவர் நிறையா விஷயங்கள் வந்து நாங்கள் கேட்ட மாதிரி ரிப்போர்ட் வந்து எக்ஸலில் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்திருந்தார். ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறமே அவருக்கு பெருசாக ஒரு ஐடியா இல்லை. எங்கிட்ட வந்து ரிப்போர்ட்டை காட்டினதுக்கப்புறம் நாங்கள் என்ன சொன்னோம்னா, அவரோட ஃபுட் காஸ்ட் வந்து ₹40 அப்படின்னு அவர் வந்து எக்ஸல் ஷீட்டில் தெளிவாக போட்டு வச்சுருக்காரு. அவரோட சேலடோட காஸ்ட் வந்து கிட்டத்தட்ட ₹100 தொடுது. அவருக்கே தெரியல. அவர் என்னென்னா லேடிஸை வச்சு வேலை வாங்குறாரு. பேப்பர் ஒர்க்லாம் தெளிவாக பண்ணி வச்சுருக்காரு. கடை ஆரம்பிக்கும் போது என்னோட காஸ்ட் வந்து ₹40 இருக்கணும், நான் இந்த ரேட்டில் கஸ்டமர் கொடுத்தா எனக்கு இவ்வளோ லாபம் வரும்னு பேப்பரில் இருக்குது. நிதர்சனமாக ப்ராக்டிக்கலாக அனுபவம் இல்லாத லேடிஸை வச்சு தான் அவர் வேலை வாங்குறாரு. அவங்க என்ன பண்ணுறாங்க, இவர் வந்து மொத்தமாக எனக்கு 150 கிராம் சேலட் இருக்கணும்னா அவங்க 225 கிராம் போடுறாங்க. அப்போ தான் அந்த காஸ்ட்டே வரும். இது நாங்கள் வந்து ஃபீல்டுக்கு போகாமையே இங்கே உட்காந்துருந்து சொன்னோம். அப்புறம் தான் சொன்னேன், சார் நான் வந்து தெரியாமல் சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சேன். இப்போ பிரச்சனை வந்து காஸ்ட் கண்ட்ரோல் பண்ணணும். இந்த ப்ரைஸிங் ஒர்க் அவுட் ஆகும், ஆனால் நான் இந்த குவான்டிட்டி இவங்க அள்ளி போடும்போது தான் இந்த பிரச்சனை நடக்குது. அப்போ எனக்கு லாபம் வந்து இந்த காஸ்ட் கட் பண்ணால் நடந்துடும், நான் கவனிக்காம முடியும், என்னோட தப்பு. இது அவங்க ரியலைஸ் பண்ணல சார். கிட்டத்தட்ட 1 வருஷமாக கன்சல்டிங் வரணும்னு யோசிச்சிருந்து அப்புறம் தான் வந்தேன். அதுக்குள்ளேயும் பல லட்சம் லாஸ் பண்ணிட்டார். இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து ஆந்திராவிலேருந்து என்னை கூப்பிட்டுருந்தார். அவர் என்ன சொன்னார்னா, சார் வந்து சேல்ஸு பிரமாதமாக நடக்குது. நாங்கள் வந்து ஒரு நாளைக்கு 8,000 10,000 காப்பி கடையில் பண்ணுறோம். சேல்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் எங்களுக்கு வந்து மாதமானா என்னோடய செலவுக்குன்னு நான் ₹20,000 எடுக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் எனக்கு ₹80,000 வந்து லாபம் வருதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் 20,000 தான் எடுக்க முடியுது, பாக்கியெல்லாம் ரொட்டேஷன்லேயே பணம் உள்ளுக்குள்ளே போயிடுது. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, அவர் பில்லிங்கே முதல்ல ப்ராப்பராக அக்கௌண்ட் பண்ணலை. அவங்க ஃபாதரும் சன்னும் பார்த்துக்கிறாங்க. அதனால் அப்பா பில்லு போடல. அப்போ பாதிக்கு பில்லு போடாமல் நான் ஈவினிங் நான் கடையை பார்க்குறேன். நான் எதுக்கு சார் ஈவினிங் பில்லு போடணுன்னு மொத்த பில்லையுமே போடலை. ஸோ நிறையா விஷயங்கள் அங்கே வந்து நாங்கள் பார்க்க சொன்னோம். என்னென்ன சொன்னோம், சார் வந்து ஸ்நாக்ஸ் வாங்குறீங்க, நீங்கள் வெளியே இருந்து குக்கீஸ் எல்லாம் வாங்குறீங்க, ஸ்டாஃபை நம்பி கடையை விடுறீங்க. அப்பாவுக்கு பெரிய விவரம் தெரியாது சார், கேஷ் மட்டும் தான் பார்ப்பாரு அப்பா. நானும் ஈவினிங் கேஷ் மட்டும் பார்ப்பேன். பசங்க எல்லாம் ஓரளவுக்கு பார்த்துக்கிறாங்க. கணக்கு வழக்கு எங்கே மிஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, அக்கௌண்ட்டிங்கே அவங்க ஒழுங்காக பண்ணல, வேஸ்டேஜை ஒழுங்காக ரெக்கார்ட் பண்ணலை. அவ்வளோ வேஸ்டேஜில் அவங்களோட லாஸ் நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ சார் 10 பப்ஸ் கடையில் வாங்கி வைக்கிறீங்க, 7 பப்ஸ் போச்சு, 3 பப்ஸ் தூக்கி போட்டிங்கன்னா அது லாஸு. இது அக்கௌண்ட் பண்ணுறதே இல்லை. அப்போ இவர் என்ன பண்ணணும், என் திங்கக்கிழமை ஆவரேஜாக இவ்வளவு போகுதுன்னா அவ்வளோ வாங்கி வச்சுக்கணும், அதிகம் வாங்கி வைக்கக்கூடாது. நான் எக்ஸாம்பிள் சொல்கிறது 10. இந்த மாதிரி விஷயங்கள் நான் சொன்னதுக்கப்புறம் புரிஞ்சுது, சார் இது வந்து வேஸ்டேஜ் வந்து இவ்வளோ நடந்துகிட்ருக்கு, எனக்கே தெரில சார், இது கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணணும். இன்னொன்று, வேஸ்டேஜை நீங்கள் டேக்கிள் பண்ணுறதுக்கு பில்லிங் சிஸ்டம் ப்ராப்பராக கொண்டு வாங்க அப்படின்னும். அப்புறம் பில்லிங் சிஸ்டம் ப்ராப்பராக கொண்டு வந்து இப்போ வந்து சந்தோஷமாக இருக்கார். சார் இப்போது புதுசாக ஒருத்தங்க ஃபுட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி அட்வைஸ் கொடுப்பீங்க சார்? இப்போ நான் என் கண் கூட என் நண்பர் வந்து 2 இடத்துல ரெஸ்டாரண்ட்டில் ஃபெயில் ஆனார். 3வது இடத்துல லொக்கேஷன் மாற்றி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டார். இதில் வந்து ஒரு விஷயம் வந்து பேஷன்ஸ் வேணும் சார். அதே மாதிரி ஆப்ரேஷன் காஸ்ட்டுக்கு ஃபண்டு வேணும். எல்லாரும் இன்றைக்கி வந்து கடை ஆரம்பிக்கிறதுக்கு காசு வச்சுருக்காங்க. 5 லட்ச ரூபா போட்டு கடை ஆரம்பிக்கிறதுக்கு எல்லார் கையிலையும் காசு இருக்குது. மாதம் அந்த 5 லட்ச ரூபா பிஸ்னஸ் மாடல் வந்து ₹1,00,000 வரைக்கும் செலவு வைக்கும். முதல்ல ஒரு 6 மாதம் பிஸ்னஸ் வந்து ஸ்டெடியாகிறதுக்கு டைம் எடுக்கும். ஒரு குழந்தை தவக்கிற மாதிரி தான். அந்த டைம் நீங்கள் அந்த பிஸ்னஸ்க்கு கொடுத்து தான் ஆகணும். அப்போ அந்த 6 மாதம் பேர்ன் ஆகுதுன்னா ₹1,00,000 அவங்க பேர்ன் பண்ணுறது கையில் கேஷ் வச்சுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ கையில் காசு இல்லைன்னு கடன் கேட்குறாங்க. வீட்டில் வந்து உங்களுக்கு ப்ரெஷர் வந்துடுது. என்னப்பா அப்பாட்ட காசு கேட்குற, வெளியே கடன் வாங்குற, இப்படி இந்த பிஸ்னஸை பண்ணணுமா? நிறையா பசங்க நம்மகிட்ட வரவங்க சொல்கிறது எல்லாமே வீட்டில் அவ்வளோ ப்ரெஷர் சார், இது கடையை வந்து க்ளோஸ் பண்ணிடுன்னு சொல்கிறாங்க. எனக்கு இதை நடத்தணும்னு ஆசை. என்ன காரணம் அப்படின்னா, இவங்க ஆப்ரேஷன் காஸ்ட் கையில் வச்சுக்காமல் வருது. வீட்டில் ஒரு பயம் ஏற்படுது. ஆப்ரேஷன் காஸ்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. ஒரு 6 மாதத்துக்காவது நீங்கள் வந்து கடை பிஸ்னஸ்லேருந்து பெரிய வருமானம் வராட்டி அந்த கடையை ரன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு காசு வேணும். ஃபிக்ஸ்டு செலவு சார், வாடகை, சம்பளம் நீங்கள் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். ஆமாங்க சார். ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னாலும் அந்த பிஸ்னஸுக்கு பொருள் வாங்கணும். 5 லட்ச ரூபா மட்டும் கடை வச்சு நீங்கள் ஆரம்பிக்க முடியாது. ஒன்றும் இல்லை, ஒரு சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இன்றைக்கி ஒரு 50 லட்ச ரூபா இருந்துச்சு அப்படின்னா ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் உங்களால் ஒரு சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட் போற்ற முடியும் சார். 50 லட்ச ரூபா இருந்ததுன்னா ஒரு 100 சீட்டிங் நான் சொல்கிறேன். 50 லட்ச ரூபா நீங்கள் 4 பேர் பார்ட்னராகவே சேர்ந்து போகிறீங்கன்னு வச்சுங்க. நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க, அந்த மாடலை மாதம் ரன் பண்ணுறதுக்கு ஆப்ரேஷன் காஸ்ட் மட்டும் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? சார் 2-3 லட்சம் ஆகுங்களாங்க சார். ஸ்டாஃபோட சம்பளம் மட்டும் 7 லட்ச ரூபா வருது. நாங்கள் ஒருத்தருக்கு போட்டு பார்த்தோம்.
ஸ்டாஃபுடைய சம்பளம் காலையிலேருந்து தோசை மாஸ்டர்லேருந்து நீங்கள் எடுத்து ஈவினிங் ராத்திரி வரைக்கும் ரன் பண்ணணும்னா 50 லட்ச ரூபாவில் பெரிய கடை ஆரம்பிச்சிடுறீங்க. சம்பளம் மட்டுமே 7 லட்சம் ரூபா. ஒரு 35 40 ஸ்டாஃப் வேணும். வாஷிங்க்கெல்லாம் ஷிஃப்ட் வைஸ் வச்சாவே அதுவே 10 ஸ்டாஃப்க்கு மேலே போயிடும். வெளியே அவங்க மாப்பறணும். ஒரு பெரிய ஏரியாவாக இருக்கும், 100 பேர் உள்ள சீட்டிங் அப்படின்னா மாஸ்டருக்கு சம்பளம்லாம் எங்கேயோ போயிடுச்சு இன்னைக்கு. அதனால தான் நாங்கள் வந்து ஷெஃப்லெஸ் மாடலுக்கு வந்தோம். பெருசாக நீங்கள் மாஸ்டரை நம்பி தொழில் பண்ணாதீங்க அப்படின்னு. ஒரு தோசை மாஸ்டர் 45,000 ரூபா வரைக்கும் கேட்குறாரு. நான் சொல்கிறேன் 7 லட்சங்கிறது ரொம்ப கம்மி. 30-35 பேருக்கு நீங்கள் வந்து சாதாரண சம்பளம் கொடுத்து நீங்கள் சொல்லலாம் கம்மி சம்பளத்துக்கு ஆள் இருக்கலாமே. நான் சொல்கிறது மினிமம் 7 லட்ச ரூபா ஆகும். 30-35 ஸ்டாஃப் தேவைப்படுது. ஒரு நாளைக்கு நீங்கள் டீசெண்டாக ₹1,00,000 பிஸ்னஸ் பண்ணணும். ஃபுட் காஸ்ட்டே 50% மேலே போயிடுது. 15 லட்ச ரூபா நீங்கள் கையில் வச்சுக்கணும். 1 லட்ச ரூபா பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா சார், பொருள் உள்ளே போடுறீங்கல்ல, அதுக்கு ஒரு 50,000 ரூபா வேணும். ₹1,00,000 அவுட் ஆகுது ஃபுட்டு அப்படின்னா 30% மலையேறி போச்சு. நான் காலேஜில் படித்த காலத்தில் சொல்லுவாங்க 30% ஃபுட் காஸ்ட். இப்போ சர்வசாதாரணமாக வேஸ்டேஜ் சேர்த்து ஸ்டாஃப் எல்லாம் சாப்பிட்றாங்க இல்லையா, அதெல்லாம் சேர்த்து இப்போ நீயானில் கூட சொல்லியிருப்பார், ஸ்டாஃப் எல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க சார்னு. அது நியாயமானதான், ஸ்டாஃப் சாப்பிட தான் செய்வாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ 35 ஸ்டாஃப் சாப்பிடணும், 3 வேளை சாப்பிடணும், உங்களுக்கு தெரியாமல் கட்டி வீட்டுக்கு கொண்டு போவாங்க, இதெல்லாம் நடக்கும். அப்போ ஃபுட் காஸ்ட் சர்வசாதாரணமாக 50% ஆயிடும் சார். இப்போ பிரியாணி ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்கல ஓப்பனாக சொல்கிறாங்க 50% ஃபுட் காஸ்ட் ஆயிடும்னு. அப்போ 15 லட்ச ரூபா வந்து ஃபுட் காஸ்ட் ஆகிடுது. இதுவே என்ன ஆச்சு, 22 லட்சம். நீங்கள் என்ன நினச்சிங்க, 50 லட்ச ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு லோன் வாங்கிடுவீங்க. ரன் பண்ணுறதுக்கு யார் லோன் கொடுப்பா, ஆப்ரேஷன் காஸ்ட் யார் கொடுப்பா? 22 லட்சம் நான் சொல்கிறது ஃபுல் செலவெல்லாம் இல்லை, கரண்ட்டு பில் இருக்குது. 100 பேர் சீட்டிங் உள்ள ரெஸ்டாரண்ட்டுக்கு வாடகை இருக்குது, வாடகை 3 லட்சம் வச்சுங்க. அப்போ உங்களுக்கு ரன் பண்ணுறதுக்கே 20 லட்சம் வேணும் 50 லட்ச ரூபா மாடல் ரன் பண்ணுறதுக்கு. இது யாருமே யோசிக்கிறது இல்லை. அந்த கடையில் இவ்வளோ கூட்டம் இருக்குது, அந்த கடையில் இவ்வளோ கூட்டம் இருக்குது. இப்போ நீங்கள் பெரிய பெரிய கடைகள் இங்கே மெஸ்ஸெல்லாம் பெரிய லெவலில் மார்க்கெட் பண்ணுறாங்கல்ல, மாதம் 3 கோடி ரூபா சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவோங்க சார், ஃபண்ட் இருக்குது, லொக்கேஷன் இருக்குது, வேறு என்னெல்லாம் சார் உங்களுக்கு தேவைப்படுது? நல்ல மேன் பவர் ரொம்ப முக்கியம் சார். மேன் பவர் இன்றைக்கி வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆகிடுச்சு. இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு சாண்ட்விச் போடுறாருன்னு வச்சுக்கங்க. ஒரு கல்யாணம் ஆகாத ஒரு பையன், ஒரு பேச்சுலர் வந்து ஒரு 12,000 ரூபாய்க்கு வேலைக்கு வந்துடுறாரு. அதே இது எக்ஸ்பீரியன்ஸான ஒரு சாண்ட்விச் மாஸ்டருக்கு சம்பளம் 30,000 ரூபா. 2 பேரும் ஒரே சாண்ட்விச் தான் போட போகிறாங்க. இவருக்கு 12,000 ரூபா சம்பளம், எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆளுக்கு 30,000 ரூபா சம்பளம். இவர் 30,000 ரூபா கேட்குறதுக்கு லாஜிக் ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு சார், குடும்பம் நடத்தணும், கொடுத்தானே ஆகணும். சின்ன பசங்களை வச்சு போனால் ஓடி போயிடுறாங்க, சொல்லாமல் கொள்ளாமல் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க. அது தலை படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, தளபதி படம் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னு போயிடுறான். இது நம்ம டெய்லி நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸை பேசுறதுனால சொல்லுவாங்க, சார் ஸ்டாஃபை நம்பி கடை நடத்த முடியல சார், நான் வந்து கற்றுக்கிட்டால் தான் பெட்டரு. நீங்கள் ஓரளவுக்கு சார் தொழில் உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா நீங்கள் வந்து ஸ்டாஃப் இல்லாட்டியும் பயப்பட வேண்டாம். முதல்ல ஒரு தைரியம் ரொம்ப முக்கியம். 2 வீலர் மாதிரி தான், முதல்ல தைரியம் வர வரைக்கும் பயந்து பயந்து ஓட்டுவீங்க. தைரியம் வந்துட்டால் வேகமாக வண்டி ஓட்டுறீங்கல்ல, தைரியம் வர்றதுக்கு முதல்ல உங்களுக்கு தொழில் தெரியணும். அப்போ தான் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் இருக்கும். ஸ்டாஃபும் உங்களை மிரட்ட மாட்டாங்க, எனக்கு இவ்வளோ சம்பளம் கொடுங்க அப்படின்னு மிரட்ட மாட்டாங்க. இப்போ நாங்கள் வந்து இப்போ எக்ஸாம்பிள் எல்லாருக்கும் நான் அடிக்கடி சொல்கிறது, ஒரு சாட் மாஸ்டர் எடுத்துங்க சார். இன்றைக்கி சம்பளம் சாட் மாஸ்டருக்கு கிட்டத்தட்ட மாத செலவு 75,000 ரூபா ஆயிடுது. நான் பிரேக் ஈவன் சொல்கிறேன். ஒரு மாதத்துக்கு 30,000 ரூபா சம்பளம், 1000 ரூபா ஒரு சீனியரான ஒரு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பையனுக்கு, கூட அசிஸ்டன்ட் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பையனுக்கு 15,000 ரூபா, 45,000 ரூபா, தங்க வைக்கணும், சாப்பாடு போடணும், 30,000 ரூபா. 75,000 ரூபா இருந்தால் தான் நீங்கள் ஒரு சாட் மாஸ்டர் வைக்க முடியும். இருந்தாலும் அவர் பூரி எனக்கு வெளியே வாங்கி கொடு பானிபூரிக்கு அப்படிம்பார், சமோசா வெளியே வாங்கி கொடு அப்படிம்பார், கட்லெட் வெளியே வாங்கி கொடும்பார். மற்ற விஷயங்கள் அவங்க பண்ணிக்கிறாங்க. ஒரு பானிபூரிக்கு தண்ணியோ உங்களுக்கு மசாலாவோ இல்லை காளானோ எல்லாமே வந்து அவங்களே பண்ணிக்கிறாங்க. இப்போ 75,000 ரூபா கொடுத்து இவங்க வந்து நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் வைக்கும்பொழுது 1 மாதம் லீவில் போகிறாங்க. நம்மளால எப்போ நாள் லீவில் போவோம், அது வேறு விஷயம். இவங்க 1 மாதம் லீவுக்கு போகும்போது இவங்க அப்போ வந்து சேட்டை மூடி தான் வைக்கணும். இதுக்கு ரொம்ப சிறப்பான சொல்யூஷன் நான் சொன்னாலே உங்களுக்கு புரியுது. சிறப்பான சொல்யூஷன் 10,000 ரூபாய் நான் கற்றுக் கொடுக்குறேன். பானிபூரியிலேருந்து ட்ரெடிஷ்னல் சேட்லேருந்து ஃபியூஷன் சேட் வரைக்கும் நான் சொன்ன அந்த லேட்ரல் மெனு இன்ஜினியரிங் மெத்தடில் இந்த கோர்ஸை நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். எல்லோரும் எடுக்கிற சேட் நான் எடுக்க மாட்டேன். ஆத்தென்டிக் சேட்டும் இருக்கும், உங்களுக்கு வந்து ஃபியூஷன் சேட்டும் இருக்கும். கற்றுக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். பிகினர் ஃப்ரெண்ட்லி கோர்ஸாக தான் நாங்கள் ஒன்று டிசைன் பண்ணியிருக்கோம். ஏன்னா நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கணும், நீங்கள் போய் உங்கள் ஸ்டாஃபுக்கு கற்றுக் கொடுக்குறது ஈஸியாக இருக்கணும். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்களே பண்ணணும் அப்படின்னு சொல்லலை சார். நீங்கள் ஒரு சாதாரண வாஷிங் லேடியை கூட ட்ரெயின் பண்ண முடியும். ஒரு 2 நாள் 3 நாள் அவங்கள ட்ரெயின் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் சேட் அவங்களே போட்டுருவாங்க. நீங்கள் சேட் மாஸ்டர்னு போடுறதுனால தானே உங்களுக்கு 75,000 ரூபா செலவு வைக்குது. இது ஒரு உங்களுக்கு 10,000 ரூபாய்க்கு லேடிஸ் கிடைக்கிறாங்களே சார். மார்னிங் ஒரு ஷிஃப்ட்டு ஈவினிங் ஒரு ஷிஃப்ட்டு வச்சா கூட உங்களுக்கு 20,000 தானே ஆச்சு. அவங்கள ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கு தொழில் கற்றுக் கொடுத்து
உங்களுக்கு எப்படி அவங்கள பயன்படுத்தணுமோ அந்த விதமாக பயன்படுத்திக்கலாம். என்னோட எல்லா மாடலுமே ஈஸியாக அடுத்தவங்களுக்கு கற்றுக் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படிலாம் இருக்காது. பெரிய சீக்ரெட் ரெசிபி நாங்கள் ஒன்றுமே வச்சுக்க மாட்டோம். இப்போ மற்ற கிளாஸ்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல, இந்த பிராண்டு வாங்கணும், எங்கிட்ட தான் வாங்கணும் அப்படின்னு. நாங்கள் வந்து பேன் இண்டியா பிராண்டு தான் ரெஃபர் பண்ணுறோம். எங்கே வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம்னு சொல்கிறோம். ஒரு சில பேர் எங்கிட்ட தான் கார்ட்டு வாங்கணும்பாங்க. நாங்கள் கார்ட்டுக்கெலாம் சஜஷனே கொடுத்துருவோம். இப்படி இப்படி கார்டு டிசைன் பண்ணிங்க, எங்கே வேணாலும் நீங்கள் வாங்கிங்க அப்படிம்போம். லைசன்சிங் பற்றி நிறையா டவுட்ஸ் கேட்பாங்க. அப்போ பேசிக்காக கடைகள்லாம் சின்ன சின்ன கடையெல்லாம் ஓப்பன் பண்ணும்போது என்ன மாதிரி சார் லைசன்ஸ் வேணும்? நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்குவாங்க. சார் உங்கள்கிட்ட வந்து சர்டிஃபிகேட் வாங்கணுமா, அப்போ தான் நான் கடை திறக்க முடியுமா? இல்லைங்க, FSSAI லைசன்ஸுங்கிறது வேறு, ஃபெசாயின்னு சொல்லுவோம் ஷார்ட்டாக. அது வந்து உங்களுக்கு ரூ. 100 பேசிக் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் போதும். மாதம் நீங்கள் ₹1,00,000 பண்ணும் பொழுது ரூ. 100 பேசிக் ரிஜிஸ்ட்ரேஷன் லைசன்ஸ் போதும். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் லைசன்ஸ் இருக்குது. அதாவது ₹20,00,000 மேலே பண்ணுறவங்களுக்கு ஸ்டேட் லைசன்ஸு சொல்லுவாங்க. 20 கோடிக்கு மேலே பண்ணுறவங்க வந்து சென்ட்ரல் லைசன்ஸ் சொல்லுவாங்க. அதனால் நம்ம பேசிக்காக சின்ன லெவலில் பண்ணும்போது இந்த ரூ. 100 லைசன்ஸோ இல்லை ஸ்டேட் லைசன்ஸோ போதும். ஓகேங்க சார். இப்போ லைசன்சிங் இருக்குது, மேன் பவர் இருக்குது, பிஸ்னஸ் எல்லாமே இருக்குங்க சார். இந்த மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது எப்படி சொல்கிறீங்க? என்ன மாதிரி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுவோங்க சார்? இன்றைக்கி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து ஆக்சிஜன் மாதிரி சார். அது இல்லாட்டி செத்துருவோம். இதுதான் வந்து யதார்த்தம். இப்போ பில்கேட்ஸ் கூட சொல்லியிருக்காரு, இஃப் யூ ஆர் அவுட் ஆஃப் இன்டர்நெட் யூ ஆர் அவுட் ஆஃப் த பிஸ்னஸ். பிஸ்னஸில் இருக்க முடியாது. இப்போ பெரிய பெரிய பிராண்ட்லாம் கூட அட்லீஸ்ட் ஓன் பேஜில் அவங்களோட மார்க்கெட்டிங்கை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இன்ஸ்டாகிராமில் இருக்காங்க, ஃபேஸ்புக்கில் இருக்காங்க, யூடியூப்பில் இருக்காங்க. இன்ஃப்ளூயன்சரை கூப்பிட்டு அவங்க போடல, அவங்களுக்கு அந்த தேவைப்படலை. ஏற்கனவே மாதம் 2 கோடி 3 கோடி செய்கிற ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து வெளியே உள்ள இன்ஃப்ளூயன்சரே கூப்பிடல. ஓன் மார்க்கெட்டிங் பண்ணலாம். ஏன்னா எல்லாம் நினைக்கிறது வந்து இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சிவாக இருக்கே அப்படின்னு. இப்போ நான்லாம் என்னோட பேஜ் ஆரம்பிக்கும் போது 200 பேர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து மாதம் ஒரு 1000 பேர் ஏறி இன்றைக்கி ஒரு டீசெண்டான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. எங்களோட பிஸ்னஸ் வந்து எங்களோட ஓன் மார்க்கெட்டிங் மூலமாக தான் வந்துகிட்டு இருக்கு இன்றைக்கி. சார் இப்போ நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கு தேவையான லைசன்சிங் பற்றி டீல் பண்ணிட்டுருந்தோம், மார்க்கெட்டிங் டீல் பண்ணிட்டுருந்தோம். அதுக்கப்புறம் ப்ரைமரியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது வெளியே போய் சாப்பிட்றவங்க ஒரு கேட்டகரிங்க சார், ஆர்டர் பண்ணி சாப்பிட்றவங்க ஒரு கேட்டகரி. ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற கேட்டகரியில் இந்த ஆப் இருக்குங்க சார். அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? கமிஷன் வந்து ஹையாக தான் சார் இருக்குது. நம்மகிட்ட எவ்வளோ தான் அவங்க கமிஷன் ஹையாக வாங்கினாலுமே இவங்க வந்து மேனேஜ் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் டெலிவரி ஆப்பெல்லாம் சொல்கிறது. இப்போ வந்து நீங்கள் ஓன் வெப்சைட்டில் பண்ணலாம். இப்போ எங்களோட கிளாஸ் பார்த்தீங்கன்னா என்னோட ஓன் வெப்சைட் நம்ம சேல் பண்ணுறோம். அதுக்கு மார்க்கெட்டிங் நம்ம தான் போகணும். அதான் நான் சொன்ன மாதிரி வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்களே பண்ணலாம். அஃப்கோர்ஸ் மற்ற ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இங்கே ஓன் மார்க்கெட்டிங் பண்ணும்போது நீங்கள் பெருசாக நீங்கள் வந்து இந்த மாதிரி டெலிவரி ஆப்புகளை நம்ப வேண்டாம். டெலிவரி ஆப்பில் உங்கள் பிராண்டிங்காக பேருக்கு நீங்கள் இருக்கலாமே தவிர உங்களுடைய 100% பிஸ்னஸும் டெலிவரி ஆப்பை நம்பி இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஓனாக இப்போ டெலிவரி ஆப் கொண்டு வரதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் வந்துருச்சு. அதே மாதிரி உங்கள் ஓன் வெப்சைட் மூலமாக நீங்கள் டெலிவரி பண்ணலாம். நீங்கள் ஓன் மார்க்கெட்டிங் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் கூட ஆர்டர் எடுக்கலாம் சார். ஆப் இல்லை அப்படின்னா கூட பெருசாக செலவழிக்க நான் விருப்பம் இல்லை. சின்ன கடை சார் அப்படின்னா ஒரு கார்ட்டு வச்சுருங்க சார். ஒரு வாட்ஸ்அப்பில் ஆர்டர் எடுத்து ஒரு பைக் டாக்ஸி மூலமாக டெலிவரி பண்ண முடியும். பைக் டாக்ஸிக்கு நீங்களே பே பண்ணிடுங்க சார் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் கடையில் உள்ள சார்ஜே நீங்கள் கொடுக்கலாமே. இப்போ கடையில் வந்து சார் ₹250 நீங்கள் பிரியாணி வாங்குறீங்க அப்படின்னா ஆப்பில் வந்து ₹355 ₹400 வந்துடுது பிரியாணி. ஆஃபர் கூட போட்டு கொஞ்சம் குறைஞ்சா கூட கடையை விட பிரியாணி வந்து அதிகம் தான். நான் என்ன சொல்கிறேன், அதே ரேட்டுக்கு கொடுங்க. பைக் டாக்ஸி மூலமாக கொடுத்து விடுங்க. பைக் டாக்ஸி ஆப்ஷன் நிறைய வந்துருச்சு. கஸ்டமரை பே பண்ண சொல்லுங்கள். அதை உங்களை நான் பேர் பண்ண சொல்லலை. ஆட்டோமேட்டிக் கஸ்டமருக்கு புரியும், டெலிவரி சார்ஜ் நம்ம தனியாக கொடுத்துட்றோம், ஆப்போட கமிஷன் நமக்கு சேவ் ஆகுது, எனக்கு பிஸ்னஸும் ஆரோக்கியமாக நடக்குது. சார் நீங்கள் வந்து இப்போ வந்து கன்சல்ட்டிங்கும் பண்ணுறீங்க, ட்ரைனிங் கொடுக்குறீங்க. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தட் சார், ட்ரைனிங் அண்ட் கன்சல்ட்டிங்? இப்போ ஜென்ரலாக சார் மார்க்கெட்டில் இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இந்தியா முழுக்கவுமே ட்ரைனிங் பண்ணுறவங்க கன்சல்ட்டிங் பண்ண மாட்டாங்க, கன்சல்ட்டிங் பண்ணுறவங்க ட்ரைனிங் பண்ண மாட்டாங்க. வெரி ரேர். ட்ரைனிங் அப்படிங்கிறது ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா சார், புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கும் எக்ஸிஸ்டிங்காக ஸ்ட்ரகிளிங் பண்ணுறவங்களுக்கு மெனுவை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு தான் கொடுக்குறோம். ட்ரைனிங் வந்து யாருக்கானது அப்படின்னா, சார் நான் ஃப்ரான்ச்சைஸி எடுக்க மாட்டேன், எனக்கு தொழில் தெரியாது, ஆனால் நான் பிஸ்னஸ் பண்ணணும், இவங்களுக்கானது தான் எங்களுடைய ட்ரைனிங். கன்சல்ட்டிங் அப்படியே பார்த்தீங்கன்னா, எனக்கு தொழில் தெரியும் சார், வி ஆர் எக்ஸிஸ்டிங் ஃபார் ஸோ மெனி இயர்ஸ், ஆனால் எனக்கு லாபம் வரல, எனக்கு டீ கடை 10 வருஷமாக நடத்துகிறேன் சார், லாபம் இல்லை, கேஃபே 10 வருஷமாக நடத்துகிறேன், பெரிய லாபம் இல்லை அப்படிம்பாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து உங்களுக்கு பிஸ்னஸை வந்து அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்குது சார். சார் ஜென்ரலாகவே இந்த கன்சல்டன்ட், பிஸ்னஸ் கன்சல்டண்டாக இருக்கட்டும், இல்லை ஃபுட் பிஸ்னஸ் கன்சல்டன்ட், உங்களை மாதிரி ஆட்கள்லாம் வந்து ஜென்ரலாகவே 50,000 lakhஸில் தான் சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு சின்ன ஆண்டர்பிரனருக்கு எப்படி அஃபோர்ட் பண்ண முடியும் சார் உங்களே? இல்லை சார், மற்றவங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள வித்தியாசம் சொல்கிறேன் சார். ஜென்ரலாக வந்து ஃபீல்டு கன்சல்ட்டிங்னு ஒன்று இருக்குது. அதாவது நீங்கள் கடை ஆரம்பிக்க போகிறீங்க, நீங்கள் என்ன சொல்லுவீங்க, சார் எனக்கு வந்து என்னோடய ஸ்பாட்டுக்கு வந்து எங்கள் ஊருக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கும்போது நான் ஒரு 10 நாள் உங்கள் ஊரில் வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ என்னோடய ஹோட்டல் செலவு,
என்னோட ஃபுட்டு செலவு, நான் ஒரு அசிஸ்டண்ட்டை கூட்டிகிட்டு வருவேன். இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா, அந்த 10 நாளைக்கு ரூ. 2,00,000 நான் சார்ஜ் பண்ணுற மாரி தான் வரும். இது நான் பண்ணுறது கிடையாது. ஏன் அப்படின்னா, எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியல. இப்போ எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் பீப்புளுமே சொல்லுவாங்க, புதுசா யாரு கூப்பிடுவா? சார் எனக்கு செட் பண்ண தெரியாது. வந்து செட் பண்ணி குடுங்க அப்படிம்பாங்க. நாங்க என்ன பண்றோம்னா, எங்க ஸ்பாட்லயே உட்கார்ந்திருந்து ஏ டூ இசட் கைடன்ஸ் குடுத்துருவோம். இப்ப நம்ம ஸ்டூடண்ட் ஒருத்தர் என்கிட்ட காஃபி கிளாஸ் கத்துக்கிட்டாரு. கத்துக்கிட்டு போயிட்டு என்ன பண்ணாரு, கன்சல்டன்ட் கூப்பிட்டு செட் பண்ணியிருக்காரு. நான் ரூ. 10,000 காஃபி கிளாஸ் கத்துக் குடுத்துட்டேன் ரெசிபி பூரா. அவர் என்னப்பா சார்ஜ் பண்ணாருன்னா, ரூ. 3,00,000 சார்ஜ் பண்ணாரு சார். எத்தன நாள் இருந்தாரு? 10 நாள் இருந்தாரு. என்னப்பா அது, நான் ரூ. 10,000 தொழில கத்துக் குடுத்துட்டேன். செட்டப் பண்றது என்ன பெரிய விஷயம்? சார் ஒரு கிச்சன் சப்ளையர் புடிச்சா டோட்டலா ஃப்ரீயா செட்டப் பண்ணி குடுத்துருவாரு. போர்டுக்காரன கூப்பிட்டா போர்டு மாட்டிருவாங்க. இதெல்லாம் கன்சல்டன்ட்க்கு வேலையே இல்ல. தேவையில்லாத வேலை இது. இது எதுக்கு சார் பண்ணீங்க? இல்ல சார் கொஞ்சம் பயமா இருந்துச்சு சார். தொழில் கத்துக்கிட்டேன். செட்டப் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு. அந்த கன்சல்டன்ட் எப்படி வீடியோ போடுறாருன்னா, போய் கடையில பாத்திரம் வாங்குற வீடியோ போடுறாரு. நான் வந்து இந்த மாதிரி பாத்திரம் வாங்குறதுக்குலாம் அவங்க கூட வருவேன். அந்த ப்ரமோஷனை பார்த்து போயிட்டேன் சார். எல்லாமே அவங்க பண்ணி குடுத்துருவாங்க சார். அதாவது சோம்பேறியா இருக்கலாம். வாழைப்பழ சோம்பேறியா இருந்தா கொஞ்சம் கஷ்டம். நாங்க வந்து ரூ. 10,000 எங்களோட சொல்யூஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது சார். எங்க ஸ்பாட்டுக்கு நீங்க வரணும். நாங்க வரது தேவையான தேவையே இல்ல. நாங்க வந்தாலும் திருப்பி அவங்கள மாரி சார்ஜ் பண்ற மாரி வரும். அது வந்து எல்லாருக்கும் சூட் ஆக மாட்டேங்குது சார். அதாவது கோயம்புத்தூர்ல வந்து உங்களை அப்ரோச் பண்ணா யூ ஆர் ரெடி டு அஃப்கோர்ஸ் சார், ஆன்லைன்லயும் பண்றோம், ஆஃப்லைன்லயும் பண்றோம். புது பிசினஸா இருந்தாலுமே அவங்க சொல்லுவாங்க. ஃபோட்டோஸ் எடுத்துட்டு வருவாங்க, வீடியோஸ் எடுத்துட்டு வருவாங்க. பக்கத்துல என்ன மாரி கடைகள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு பிளாங்கா இருக்கிறதுக்கு நான் சொன்ன அந்த பொண்ணு பார்க்குற கதை மாதிரி தான். அதாவது உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் வேணும் அப்படின்னா, எங்க அனுபவத்தை வச்சு நான் உங்களுக்கு சொல்லுவோம். நீங்க உங்களோட ப்ராப்ளத்தை எடுத்துக்கிட்டு எங்ககிட்டே வந்துரலாம். எப்படி டாக்டர் தேடி போறோமோ எங்களை தேடி வந்துருங்க. டாக்டர் உங்க வீட்டுக்கு வந்து பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்பென்சிவா தான் இருக்கும். ஆஸ் அ ஃபுட் பிஸ்னஸ் கன்சல்டன்டா சார், யாருக்கெல்லாம் நீங்கள் கன்சல்டிங் கொடுப்பீங்க, யாருக்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க சார் ரைட் நவ்? நியூ பிஸ்னஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் வராங்க சார். சார் எனக்கு வந்து என்னோட பட்ஜெட் இவ்வளவு தான். இந்த பட்ஜெட்டில் நான் அந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஃபுட் பிஸ்னஸ் பற்றி எதுவுமே தெரியாது. 2 ஆப்ஷன். ஒன்று நான் ஃப்ரான்ச்சைஸி எடுக்கணும், இல்லை சொந்தமாக ஆரம்பிக்கணும். சொந்தமாக ஆரம்பிக்கணும் எனக்கு கைட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. அப்போ ஒரு கைடன்ஸுக்கு நாங்கள் இருக்கோம். அந்த மாதிரி நியூ பிஸ்னஸ்க்கு கைடன்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் எங்களோட கன்சல்டிங் வந்து ரொம்ப ப்ரிஸ்கிரைப்டாக பண்ணுறோம். ஒரு 75 டாபிக் எடுத்து அதை பூராமே கவர் பண்ணுறோம் சார். எக்ஸாம்பிள் ஒரு லொக்கேஷன் எடுத்து நான் லொக்கேஷனை பற்றி ஒரு தியரி எடுப்பேன். அதுக்கப்புறம் அவங்க டவுட்டை பூரா கேட்பாங்க. கிட்டத்தட்ட 75 கொஸ்டின்ஸ்க்கு பதில் சொல்லிடுவோம். இப்போ என்ன பிரச்சனைனா, கன்சல்ட்டை வந்து என்ன கேட்கணுமே நிறைய பேருக்கு தெரியல. சார் என்ன பிரச்சனைனே உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் எப்படி சொல்யூஷன் தேடுவீங்க? எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு வந்துடுறீங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், உங்களுக்கு கிளாஸே எடுக்கிறோம் நியூ பிஸ்னஸ் கேட்டகரிக்கு. ஒரு 75 பாயிண்ட்டை கவர் பண்ணிட்டு அந்த 75 பாயிண்ட்லேயும் உங்களை டவுட் கேட்க வைக்கிறோம். ஒரு எக்ஸாம்பிள் ஒரு மியூசிக்னு நான் சொல்லுவேன். இதெல்லாம் யாருமே கவர் பண்ணாத டாபிக். ஒரு கேஃபேக்கு மியூசிக் வேணுமா வேண்டாமா? 0 ட்ராக் மியூசிக் பிரமாதமாக சூட் ஆகும். இளையராஜாவாக இருக்கட்டும், அனிருத்தாக இருக்கட்டும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ மியூசிக்கே வேண்டான்னு யோசிச்சவருக்கு தோணும், ஆகா நம்ம மியூசிக் போடலாம்ல. ஏன்னா அவங்களுக்கு என்ன கேட்கனே தெரிய மாட்டேங்குது. பிரச்சனை அதுதான். அனுபவம் இல்லை. அனுபவம் உள்ளாள்கிட்ட வரும்பொழுது நாங்கள் சொல்கிறது. இன்னொரு கேட்டகரி வந்து ஸ்ட்ரகிளிங் பிஸ்னஸ் பீப்புள் எங்கிட்ட அதிகம் வராங்க. சார் லாபம் வர மாதிரி இருக்குது, வராத மாதிரி இருக்குது, லாபம் வருதா லாபம் வரலையான்னு எதுவுமே புரிய மாட்டேங்குது. நாங்கள் ப்ராப்ளத்தை அனலைஸ் பண்ணி சொல்லுவோம். இப்போ ஒன்றும் இல்லை சார், வயிறு வலிங்கிற எதனால வயிறு வலின்னு கடவுளுக்கு தான் தெரியும். பல விஷயம் இருக்குது. ஏதோ ஒரு சாதாரண சாப்பாட்டால சாதாரண வயிற்று வலியாக இருக்கலாம், இல்லை இது சிவியர் ப்ராப்ளமாக கூட இருக்கலாம். உங்களை பொறுத்து என்ன தெரியும்? எனக்கு வயிறு வலி, எனக்கு லாஸ் ஆகுது, ஏன் லாஸ் ஆகுதுன்னு தெரியல சார் அப்படின்னு வருவீங்க. நாங்கள் அனலைஸ் பண்ணுவோம். அதுக்கு தான் அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட கேட்குறது. சார் இந்த வேர்ல்டுலேயே வந்து மோஸ்ட் லாஸ் ஆகிற பிஸ்னஸ் அப்படின்னா ஃபுட் பிஸ்னஸ் தாங்க சார். ஏன் லாஸ் ஆகுது? இதெல்லாம் பார்க்கணும். ஒரு பிஸ்னஸ் லாஸ் ஆகுது அப்படின்னா அந்த ஆண்டர்ப்ரனராக இருக்கட்டும், இல்லை அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து எதை பார்க்கணும் சார்? நீங்கள் சொல்கிற மாதிரி சார், அதிகம் லாஸ் ஆகிற பிஸ்னஸும் இதுதான். நான் சொன்ன மாதிரி ஒரு மெஸ்ஸுகள்லாம் மாதம் 3 கோடி பண்ணி நல்லா சம்பாதிக்கிற மெஸ்களுமே இருக்காங்க. பட் வந்து லொக்கேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். இப்போ நான் சொன்ன 2 எக்ஸாம்பிள் இருந்துச்சு இல்லையா? ஒரே ரோட்டில் 4 கடை ஏன் திறக்கிறாங்க? போட்டியாளரை வர விடுறதில்லை. ஏன்னா எவனாவது வந்து கடையை போட்டுற மாட்டான். நானே கடையை போடுறேன், வாடகை போனாலும் போயிட்டு போகுது. எனக்கு போட்டியாக ஒருத்தன் வரமாட்டான். அப்போ அந்த ரோட்டில் எவன் எந்த கடையில் டீ குடித்தாலும் என் கடையில் தான் டீ குடிப்பான் அப்படிங்கிற கான்செப்ட் ஒன்று இருக்குது. ஸோ லொக்கேஷன் வந்து ரொம்ப முக்கியம். லொக்கேஷன் வந்து சரியில்லை அப்படிங்கிற ஒரு முடிவு வந்து எப்போ எடுக்கணும்னா, ஒரு 6 மாதம் உங்களுக்கு கடை ஓடலை, நீங்கள் என்னென்னமோ மார்க்கெட்டிங் பண்ணி பார்த்துட்டீங்க, உங்கள் டேஸ்ட்டும் நல்லா இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் யோசிக்க வேண்டியது, அப்போ லொக்கேஷனில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. டேஸ்ட் நல்லா கொடுக்குறேன், நல்ல சர்வீஸ் கொடுக்குறீங்க, அப்போ ஸ்டில் ஏன் லாஸ் ஆகுது? வாக்கின்ஸ் இல்லையா? இல்லை வாக்கின்ஸ் எதிர்பார்க்குற மாதிரி நீங்கள் கொடுக்கலையா? இப்போ நிறையா கேஃபே என்கிட்ட சொல்லுவாங்க, சார் நான் ஒரு இடத்துல கேஃபே திறந்துருக்கேன், வயசான ஆளுங்களாம் வராங்க, பஜ்ஜி போண்டா கேட்குறாங்க சார். நான் பஜ்ஜி போண்டா மாஸ்டருக்கு சம்பளம் கொடுக்கூடாதுன்னு தான் கேஃபே ஆரம்பித்தேன், நான் பஜ்ஜி போண்டா போடுற மாதிரி வந்துடும் போல் இருக்கேன். அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு கேஃபே சூட் ஆகாது.
இப்போ க்ரௌடே வந்து சார் பஜ்ஜி போண்டா தான் கேட்குறாங்களாம். அங்கே ஒரு கேஃபே போட்டது வந்து தப்பு. அப்போ ரீலொகேட் பண்ணணும். எங்கே ரீலொகேட் பண்ணணும்? காலேஜ் கிட்ட ரீலொகேட் பண்ணணும். ரீலொகேட் பண்ணுறதுக்கு ஃபண்டு வேணும். ஃபண்டு இல்லாட்டி இந்த கடையை வியாபாரம் இல்லாட்டி க்ளோஸ் பண்ணுற நிலைமையில வந்துடுது. இது ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். அடுத்த முக்கியமான ரீசன் ஏன் கடையை மூடுறாங்க அப்படின்னா, ஆப்ரேஷன் காசு கையில் காசு வச்சுக்கிறது இல்லை. இப்போ லோன் கொடுக்குறாங்க, திறக்கிறதுக்கு லோன் கொடுக்குறாங்க. முதல்ல 100% லோன் போட்டு கடையை ஆரம்பிக்கக்கூடாது. ஒரு 50% லோன் போடணும், ஒரு 50% ஓன் ஃபண்டு இருக்கணும். அப்புறம் உங்கள் குடும்ப செலவு பார்க்கணும்ல சார். எல்லாமே நீங்கள் திருப்பி பிஸ்னஸில் போட்டிங்கன்னா ப்ரெஷர் ஆயிரும். அந்த ப்ரெஷரில் சோஷியல் ப்ரெஷர்லேயே பாதி பேர் ஃப்ரெண்டு சொல்லுவான், என்னடா அது ஓடலையடா, லொக்கேஷனை மாற்று, பிஸ்னஸ் மாடலை மாற்று. விளையாண்டுட்டு இருக்க முடியாது. ஓரளவுக்கு தெளிவாக இருந்தால் தான் நீங்கள் பிஸ்னஸ்க்குள்ளே இறங்கணும். இந்த தெளிவு இல்லை அப்படின்னா அஃப்கோர்ஸ் ட்ரைனிங் எடுத்துங்க, கன்சல்டன்ட் அணுகுங்க. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் வந்து ஏன் க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சார், லேர்ன் பண்ணுறதும் இல்லை, ஸ்டாஃபுக்கு ஒழுங்கான ட்ரைனிங் கொடுக்கறதும் இல்லை. ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா மெக்கானிக் எடுத்துக்கலாம் சார். இன்றைக்கி வரைக்கும் நம்ம மெக்கானிக் ஷாப் பார்த்துட்ருக்கோம். ஓனர் வந்து எல்லா வேலையும் பார்ப்பார், கூட ஹெல்ப்பர் வச்சுக்குவார். ஹெல்ப்பர் மாறினாலும் ஓனருக்கு தொழில் தெரிஞ்சிருக்கு, அதனால தான் அந்த கடை ரன் ஆகுது இல்லையா? இப்போ அதே மாதிரி ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு லீவ் எடுத்தாலோ இல்லை வேறு கடைக்கு மாறி போனாலோ உங்களுக்கு வந்து தொழில் தெரிஞ்சால் மட்டுமே உங்கள் கடையை நீங்கள் காப்பாற்றலாம். உங்கள் கடைக்காக, உங்கள் பிராண்டுக்காக நீங்கள் மட்டும்தான் உழைக்க முடியும். வேறு யாரும் உழைக்க முடியாது. பெருசாக நீங்கள் நம்பிக்கை துரோகம் பண்ணுறாங்களாம் எதிர்பார்க்க முடியாது. ₹500 கூட கொடுத்தா போயிடுவான். இந்த இண்டஸ்ட்ரி அப்படி. நிறையா பேர் வந்து ஐடி இண்டஸ்ட்ரி மாதிரி, க்ரீமான இண்டஸ்ட்ரி மாதிரி இந்த இண்டஸ்ட்ரி எதிர்பார்க்க முடியாது. மெயினாக வந்து சார் இவங்களுக்கு கற்றுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. ரொம்ப ஈஸியான வழி என்ன? யூடியூப் பார்த்து கடை நடத்துகிறாங்க. நம்மகிட்ட வந்த ஸ்டூடெண்ட்டோட ஒரு கேஸ் ஸ்டடி. சார் நான் வந்து யூடியூப் பார்த்தா இது வரைக்கும் பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன். சேலம் தட்டுவடை செட்டு பிஸ்னஸ் பண்ணேன். யூடியூப் பார்த்து பண்ணும் பொழுது என்ன ட்ராபேக் அப்படின்னா சார், நான் என்னை பொறுத்தவரைக்கும் கரெக்டாக தான் பண்ணேன். யூடியூப்பில் சொன்னது அப்படியே கரெக்டாக பண்ணேன். ஒரு 2-3 சேனலில் பார்த்தேன், ரெசிபி பிடிச்சிருந்து பண்ணேன். ஆனால் கடைக்கு வந்தவங்க இது கமர்ஷியலாக இல்லைங்கிறாங்க. எனக்கு இது பிடிக்கல, அது பிடிக்கல, இந்த ஊரில் எப்படி இருக்கும், அந்த ஊரில் எப்படி இருக்கும், அந்த கடையில் எப்படி போகிறான், இந்த கடையில் எப்படி போடுறான். அப்போ நான் யூடியூப்பை பார்த்து பண்ணி எது சரி எது தப்புன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. அந்த ரேஞ்சில் ஆகிட்டேன் சார். இப்போ நான் ஃப்ரைட் சிக்கன் காட்டு மாற்ற போகிறேன். சேலம் தட்டுவடை செட்டை மூடிட்டேன். இப்போ எனக்கு வந்து ஃப்ரைட் சிக்கனுக்கு ட்ரைனிங் இதையாவது ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் கேட்டேன், ஃப்ரைட் சிக்கன் அப்படி யூடியூப் பார்த்து ட்ரை பண்ணிக்கலாம். இல்லை சார் 2 வாட்டி ட்ரை பண்ணேன், சரியாக வரல. யூடியூப்பை பார்த்து நீங்கள் ஒரு சமையல் பண்ணுறீங்க அப்படின்னா வீட்டில் குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம், ஹஸ்பண்டுக்கு பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் அதை கமர்ஷியலாக எடுத்துகிட்டு போய் பப்ளிக்கு சர்வ் பண்ணும்போது நிறைய மிக்ஸ்டு ஃபீட்பேக் வரும். ஒரு விஷயத்தை கரெக்டாக தெரிஞ்சால் மட்டுமே நீங்கள் வந்து பப்ளிக்கிட்ட போகணும். அரைகுறையாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் யூடியூப் பார்த்து பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது ரொம்ப தப்பு. ஒரு பேசிக்காக ட்ரைனிங்க்கு ஒரு ₹10,000 கூட செலவழிக்க முடியாட்டி அது இன்றைக்கி கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது சார். இன்னொன்று என்னென்னா சார், இவங்க வந்து செலவழிக்காத ஆள் அப்படின்னு நான் சொல்லலை. இன்டீரியருக்கு லட்சக்கணக்கில் செலவழிப்பாங்க. இப்போ எனக்கு கடைக்கு ஃபோன் பண்ண போல, சார் இன்டீரியர் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு, ஆள் கிடைக்கல, கிளாஸுக்கு வரேன். சரி கிளாஸுக்கு வாங்க சார், கடை திறக்க 10 நாள் தான் இருக்குங்கிறீங்க, கிளாஸுக்கு வாங்க சார் அப்படின்னா, இல்லை சார் எனக்கு வேலை நடந்துட்டு இருக்கு, நான் இருந்தால் தான் வேலை நடக்கும், கடை திறக்கிறதுக்கு 2 நாள் முன்னாடி தான் வருவேன் அப்படின்னு கடை திறக்க 2 நாள் முன்னாடி புக் பண்ணிட்டு வந்து இவங்களுக்கு வந்து கற்றுக்கிறதுக்கே நேரம் பத்தாது. ஸோ இதெல்லாம் அவங்க பண்ணுற தப்புகள். ஒன்று ஃப்ரீயாக கற்றுக்கணும்னு நினைக்கிறது, அப்புறம் ஆள் கிடைக்காட்டி கற்றுக்க போகணும்னு நினைக்கிறது. இது நல்ல விதமாகவே நம்ம தொழிலை கற்றுக்கிட்டு ஆள் வச்சே பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறோம். யாரை வேணாலும் நீங்கள் ட்ரெயின் பண்ணலாம். நான் வந்து நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்களே போகணுன்னே சொல்லலை. இப்போ என்கிட்ட வரவங்களாம் மிக்ஸ்டு க்ரௌடு தான். அவங்க பிஸ்னஸ் பண்ணுவாங்க, வேறு இடத்துல ஒரு பெரிய வேலையில் இருப்பாங்க. நீங்கள் கற்றுக்கிட்டு யாரை வேணாலும் ட்ரெயின் பண்ணலாம். அதுதான் ரொம்ப முக்கியம். நாங்கள் பண்ணுறது ஓப்பனாக சொல்ல போனால் ட்ரெயின் த ட்ரெயினர் கான்செப்ட் தான். உங்களை நான் ட்ரெயின் பண்ணிடுறேன், நீங்கள் திருப்பி உங்களோட ஸ்டாஃப் எனக்கு ட்ரைனிங்க்கு அனுப்ப வேண்டாம், நீங்களே உங்கள் ஸ்டாஃபை ட்ரெயின் பண்ணிடலாம். இது ஒரு செயின் தான். இன்றைக்கி சிதம்பரம் சார் கூட சேர்ந்து ஃபுட் பிஸ்னஸ் கன்சல்டன்சினா என்ன, யார் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், அதில் இருக்க சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் என்ன அப்படிங்கிற டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் சிதம்பரம் சார்கிட்ட. உங்களுக்கு இந்த ஃபுட் ஐடியா ஏதாச்சும் இருக்குது, இல்லை உங்களுக்கு ஃபுட் கன்சல்டன்சி வேணும் அப்படின்னா சாரை தொடர்பு கொள்ளலாம். அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே கேப்ஷனில் கொடுத்துருக்கோம். அண்ட் திஸ் இஸ் ஷரதே சைனிங் ஆஃப். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.